வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதே இப்பயணத்தின் நோக்கம் என்று பிரதமர் கூறியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். இதைத் தொடர்ந்து திரு மோடி 2 நாள் பயணமாக நாளை ஸ்லோவாக்கியாவிற்கு புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் உள்ள வலுவான உத்வேகத்தை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா ஒரு முக்கியமான உறுப்பினராக விளங்கும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் கூட்டாண்மைக்கு இந்த பயணம் புத்துணர்ச்சி அளிக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். தொடர்ந்து பிராட்டிஸ்லாவாவில் ஸ்லோவாக்கிய அதிபர் திரு பீட்டர் பெல்லகிரினி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை பிரதமர் சந்திக்க உள்ளார். ஸ்லோவாக்கியாவுக்கான தனது பயணத்தை நிறைவு செய்த பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியா நகருக்கு பயணம் மேற்கொண்டு வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். இந்த 8வது G7 மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு நாட்டின் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கின் மீது அதன் கூட்டாளிகள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று வலியுறுத்தினார். பிரதமரின் இந்த பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 18ஆம் தேதி பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் 2026 மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். பாரிஸில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்திக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக் குடியரசுக்கான இந்திய தூதர் திரு அபூர்வா ஸ்ரீவத்சவா இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் ஏற்கனவே $1.8 பில்லியன் தாண்டிவிட்டது என்றும் குறிப்பிட்டார். மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன போர் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை மாற்றிக் கொள்ளுமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தின் துண்டிகலில் உள்ள விமானப்படை அகாடமியில் இன்று நடைபெற்ற 217வது பயிற்சி பிரிவின் கூட்டு பட்டமளிப்பு அணிவகுப்பை ஆய்வு செய்த அவர் புதிதாக பணியில் இணைந்துள்ள இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கிடையே உரையாற்றினார். பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நவீன போர் முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வளர்ந்து வரும் போர் அமைப்புகள் மற்றும் உத்திகள் குறித்து அதிகாரிகள் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்றைய போர்க்களங்களில் ரேடார்கள், செயற்கைக்கோள்கள் உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் அச்சுறுத்தல்கள் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்விழாவில் வான் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை எடுத்துரைக்கும் வகையில் நாக்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு போக்குவரத்து அமைச்சகம் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்ட கொள்கையின்படி நாடு முழுவதும் மொத்தம் 1600 மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவற்றில் 24 மையங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. மேலும் 112 மையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை சுமார் 10 லட்சம் பேர் இம்மையங்கள் மூலம் பயிற்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இத்தகைய அனைத்து மையங்களும் முழுமையாக செயல்பட தொடங்கும் போது ஆண்டுதோறும் சுமார் 1.15 கோடி பேர் ஓட்டுநர் பயிற்சி பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஆய்வு செய்த அவர் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 58 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம்
60 கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 11 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் ஆண்டுதோறும் நிதி உதவி பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் வரும் 15ஆம் தேதி விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேகதாது அணை குறித்து பேசிய அவர் 2 மாநிலங்களின் நலனை பாதிக்காதவாறு நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பாகுபாடு இருக்கக்கூடாது என்றும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமராக தொடர்ச்சியாக திரு நரேந்திர மோடி பதவி வகித்து 4402 நாட்கள் கடந்துள்ளதாகவும் தலைசிறந்த பிரதமராக உலகத்திற்கு வழிகாட்டும் தலைவராக திரு மோடி திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 12 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த திரு மோடி மக்களின் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி என சிறப்பான ஆட்சியை செய்து வருவதாகவும் நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் கூறினார். 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் கூறிய அவர், ஏழை எளிய மக்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகியோரின் நலனில் அக்கறை கொண்டு பிஜேபி செயல்பாட்டின் மூலம் 58 கோடிக்கு பேருக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புதுச்சேரிக்கு அளிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து டாக்டர் எல் முருகன் கூறுகையில், உள்கட்டமைப்பினுடைய திட்டங்களாக இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி சிலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விவசாய சன்மான் நிதியானது ஒரு 10,635 விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. தட்டாஞ்சாவடி, கரசூர் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 2026 இந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகளை குறிக்கும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றினை நட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயம், பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் புதுச்சேரியில் ரயில் நிலையத்திற்கு சென்ற டாக்டர் எல் முருகன் ரயில் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கத்தார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.